கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் பகுதியில் அதிமுக பிரமுகர் புஷ்பநாதன் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடலூரில் அதிமுக பிரமுகர் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பநாதன். கடலூர் நகராட்சியின் அதிமுக முன்னாள் கவுன்சிலரான இவர் கடலூர் மாவட்ட அதிமுக பிரதிநிதியாகவும் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் தனது வீட்டு அருகே சென்று கொண்டிருந்த புஷ்பநாதனை 2 இருசக்கர வாகனங்களில் வந்து வழிமறித்த கும்பல் ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் புஷ்பநாதனின் உறவினர்களும் கடலூர் அரசு மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜராமன் உத்தரவின் பெயரில் கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. முன்விரோதம் காரணமாக புஷ்பநாதன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது உட்கட்சி பூசலா என தீவிர விசாரணை நடத்தி வரும் தனிப்படை போலீசார் தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.